வணக்கம் தமிழ் சொந்தங்களே. விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இரட்டை தேவைக்காக வளர்க்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான இனங்களான காலஸ்டி கோழி இனங்களை பற்றியும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறையா வகையான தகவல்களை பற்றி தான் இந்த காணொலி வேளாண் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த கோழிகளுக்கு பின்னாடி எக்கச்சக்க வகையான சிறப்புகள் இருக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சண்டை கோழிகளில் ரொம்ப முக்கியமான இனம் தாங்க இந்த காலஸ்டி கோழி இனங்கள். இந்த இனங்களோட பூர்வீகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆந்திரா பிரதேசத்தை பூர்வீகம் கொண்ட இனங்கள்ங்க. இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட நாட்டு இன கோழி இனங்களில் ஒரு முக்கியமான கோழி இனங்களாக இருக்குது. அதாவது மத்திய அரசால் பார்த்தீங்கன்னா 20 இனங்கள் வரைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட இனங்களாக இருக்குங்க. அப்படி ஒரு இனங்களாக பார்த்தீங்கன்னா இந்திய இனங்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குங்க. சண்டைக்காக மட்டும் இல்லாமல் நிறைய நபர்களோட ஒரு வருவாயை ஈட்டித்தரக்கூடிய ஒரு முக்கியமான இனங்களாகவும் இந்த காலஸ்டி கோழி இனங்கள் இருக்குங்க. ஏன்னா இதோட முட்டைகளோ இறைச்சிகளோ பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் விற்பனை செஞ்சும் நிறைய பேர் லாபம் ஈட்டுறாங்க. இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் சேவல் நல்லா நீண்டு இருக்குங்க. கருப்பு மற்றும் வெள்ளை, சில இனங்கள் மட்டும் அந்த பழுப்பு நிறமாகவும் இருக்குங்க. இந்த மாதிரி 3 வகையில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாகவும் இருக்குது. அதே போல் கலந்த மாதிரி நிறங்கள் கொண்ட சேவல் இனங்களும் இருக்குங்க. இதே கோழிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோழிகளே இதே போல தாங்க கலந்து தாங்க வரும். இந்த இனங்களில் பார்த்தீங்கன்னா 2 வகையான கொண்டை இனங்களும் இருக்குது, ஒற்றை கொண்டை இனங்களும் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா பீ ஹோம்புன்னு சொல்லுவாங்க, பட்டாணி கொண்டைன்னு தமிழில் சொல்லலாம். இந்த மாதிரி கொண்டை கொண்ட அமைப்பு இருக்கக்கூடிய இனங்களும் இருக்குங்க. கால்கள் நல்லா நீண்டு சண்டைக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இனங்கள் தாங்க. இந்த இனங்களோட சேவல்களை பொறுத்த வரைக்கும் சராசரியாக 2.2 கிலோ வரைக்கும் வரக்கூடிய தன்மை கொண்டதுங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 3.1 கிலோ வரைக்கும் வெயிட் வரக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இதே பார்த்தீங்கன்னா கோழிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 கிலோ வரைக்கும் வெயிட் வரக்கூடிய தன்மை கொண்டதுங்க. அதிகபட்சம் 2.2 கிலோ வரைக்கும் வெயிட் வருவாங்க. இதே இந்த கோழி இனங்கள் எப்போ முட்டையிடும்னு கேட்டிங்கன்னா ஒரு 174 நாளில் இருந்து 190 நாளுக்குள்ளே முட்டையிட ஆரம்பிக்குங்க. இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு 30லேருந்து 50 முட்டைகள்லாம் இடும். இதுங்க நல்ல சண்டை சேவல்களில் இருந்து கிடைக்கக்கூடிய முட்டைகளாக இருந்துச்சுன்னா 30 முதல் 50 முட்டைகள்னு குறைந்த லெவலில் இருந்தாலும் அதிக லெவலில் இந்த முட்டைகள் விலை போகக்கூடியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதே போல் முட்டைகளோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 38லேருந்து 45 கிராம் அதிகபட்சம் வரும். சராசரியாக 40 கிராம் வருவாங்க. இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் ஆந்திர பிரதேசில் பல்வேறு பகுதிகளில் ரொம்ப பெரிய லெவலில் வளர்க்கப்படுது. சொல்லப்போனால் அங்கே இருக்கக்கூடிய நிறையா மக்களோட வாழ்வாதாரமாகவும் இந்த இனங்கள் இருக்குங்க. இந்த இனங்களோட முட்டைகள் பார்த்தீங்கன்னா பழுப்பு நிறமாக தாங்க இருக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போல காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.